ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக் 2க்கான ஷெடியூல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ டைம் அண்ட் ஒர்க் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 79,040 மொத்த தொகையை செலுத்தினார் எனில் வட்டி விகிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, யோரும் கொடுத்துட்டாங்க. கேட்குறது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி நமக்கு தெரியும், மொத்தம் 5 விதமாக கேட்கலாம். ஒன்று வந்து நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம், டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே எப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 5 விதமாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா பாருங்கள், ஃபஸ்ட் நமக்கு 52,000 கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் 79,040. ஸோ என் வந்து 4 இயர்ஸ், ஆர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா SI = PNR/100. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். Pன்ற இடத்துல வேல்யூ, என்னுக்கும் வேல்யூ தெரியும், 6 தான் தெரியாது, பை 100. இங்கிட்ட வந்து ஏன் இந்த 27,040 அப்படின்னா நமக்கு வந்து பிரின்சிபல் 52,000 கொடுத்துருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் வந்து 79,040 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கழிச்சிரும். ஏன் அப்படின்னா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன் நான். 27,040 அப்படின்னு வரும். நமக்கு 27,040 வரும்போது ஸோ நம்ம இங்கே இருக்க கிராஸ் மல்டிப்ளை, கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறதுக்கு கீழே வரும். எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 13% வரும். ஃபஸ்ட்டு வந்து 4 டேபிளில் நான் அடிச்சிருக்கேன். ஏன்னா 1 4 is 4, இங்கே வந்து 3 times 4 52 வந்து 13 டைம்ஸ் வந்துடும் 4 டேபிளில். ஸோ 4 டேபிள் அடிச்சோன்னா 676 இருக்கும். 13 டேபிள் அடித்தோம் அப்படின்னா வந்து 16 ஏன்னா வந்து 169 வந்து 13 ஸ்கொயரில் தான் வரும். ஸோ அதனால் வந்து 13%. செகண்ட் கொஷின் பாருங்கள். 2,500 அசலானது 2.5% வட்டி விகிதம் ரூபாய் 187.50 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகள் கிடைக்கும்? இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 2,500 சொல்லிட்டு, இங்கே வந்து தனி வட்டி கொடுத்துட்டாங்க, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI வந்து கொடுத்துட்டாங்க 187.50 சொல்லிட்டு, வட்டி வந்து 2.5 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ கேட்குறது ஆண்டு கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டில் இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ தனி வட்டி வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது நம்ம எழுதிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ P வேல்யூ, SI வேல்யூ 6. ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அகைன் நமக்கு என்ன தெரியும், PNR/100ன்னு போட்டுட்டோம். ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். SIன்ற இதில் P, அதுக்கப்புறம் R, N மட்டும் தான் தெரியணும். ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கீழே இருக்க 100 மேலே போயிடும். 2,500 2.5 கீழே வந்துடும். இந்த 100 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 பாயிண்ட் வந்து நமக்கு ஃபுல் நம்பர் ஆயிரும். ஸோ 18750 வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி இந்த 10 வந்துச்சு அப்படின்னா இங்கே 2.5 இருக்குது. 2.5 வந்து 25 ஆக்கிறதுக்காக நம்ம வந்து 10 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து டெசிமல் நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் வந்து கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கீழே 10 மேலே 10 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 187,500 25 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம எல்லாமே வந்து 5 டேபிள் நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 3 இயர்ஸ் தான் வரும். ஸோ இங்கே நமக்கு 3 இயர்ஸ் இருக்குது, இங்கே 13% இருக்குது. தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் வந்து தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது 23ல் கேட்ட கொஷின் நினைக்கிறேன் நான். 23ல் வந்து இந்த கொஷின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு 6 to 7 கொஷின் பேப்பரில் அப்போதைக்கு இந்த ஒரு கொஷின்ஸ் மட்டுமே நிறைய தடவை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 2023ல். ஸோ பாருங்கள், தனி வட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வருடம் வந்து n வருடம் கொடுத்துட்டாங்க, இரட்டிப்பாகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தால் மடங்கு m மடங்காக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் மணி வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதாவது தனி வட்டியில் அசலானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசலை நம்ம வந்து Pன்னு எடுத்துக்குவோம். அது என்ன ஆகுதுன்னா 2 மடங்கு ஆகுது. ஸோ ட்வைஸ் அப்படின்னா 2Pன்னு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், அமௌண்ட் வந்து நமக்கு எப்பவுமே தெரியும், பிரின்சிபல் வந்து Pன்னு சொல்லிட்டு, ஸோ சம் ஆஃப் மணி நீங்கள் பிரின்சிபல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அமௌண்ட் வந்து ட்வைஸ், அதனால் 2Pன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாவே நமக்கு என்ன தெரியும், டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 2P - P = P. இதான் வந்து இப்போதைக்கு SI. SIயோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்,
P into N into R by 100 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எஸ்ஐக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் Pன்ற வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடும் PNRலாம் வந்து சேம் வேல்யூ தான் பை 100 அப்படிங்கும்போது பிக்கும் கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு வந்து N தெரியாது N தான் கண்டுபிடிக்கணும் ஸோ வந்து நம்ம R வந்து இதில் பண்ணிக்கலாம் ஸோ R ஈக்குவல் டு 100 by N ஏன் அப்படின்னா வந்து N by இப்படி இருக்குது நம்ம R தான் வேணும் அப்படிங்கும்போது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் மேக்ஸிமம் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே இருக்கிறது மேலே கீழே இந்த மாதிரி நம்ம கரெக்டாக போடணும் ஸோ இந்த மாதிரி தான் வரும் ஸோ நம்ம R ஈக்குவல் டு 100 by N அப்படின்னு வந்துடும் ஏன்னா கடைசியாக நம்ம N வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாருங்க டோட்டல் அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க எம் மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எம் இன்ட்டு பி எம் மடங்குன்றனால ஸோ பிரின்சிபலுக்கு பிஏ தான் அமௌண்ட்டு ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு எம்பி எம் மடங்குங்கும் போது எம் இன்ட்டு பி வந்து எம்பியாக மாறிடும் மைனஸ் பி இதில் காமனாக பி எடுக்கலாம் பி காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா எம் -1 அப்படின்னு வந்துடும் ஸோ அகெயின் வந்து எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 நம்ம பார்க்கும்போது நமக்கு எஸ்ஐ வேல்யூன்னு பி ஆஃப் எம் -1 ஸோ அதில் எழுதிடலாம் பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என் கேப்சல் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி என் இருக்குது ஏன் அப்படின்னா ஆருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 100 by n ஸோ 100 by n பண்ணுறோம் பிக்கும் கேன்சல் 100க்கும் 100க்கும் கேன்சல் ஸோ நமக்கு எம் -1 தான் இருக்கும் சாரி எம் -1 தான் இருக்கும் மேலே என்ன கீழே என்ன ஸோ நமக்கு இந்த வேல்யூ தான் வேணும் ஸோ இங்கே இருக்கிறது போச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளைல வந்துடும் ஸோ எம் -1 ஆஃப் என் ஈக்குவல் டு என் அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஒன்றும் கிடையாது கொடுத்துருக்க அமௌண்ட் பி அப்படின்னா டபுள் த அமௌண்ட்டாக 2P எடுத்துக்கிறோம் அதுலேருந்து எஸ்ஐ கண்டுபிடிக்கிறோம் எஸ்ஐ ஃபார்முலாலேருந்து நம்ம கன்வென்ட்டுக்காக ஆர் கண்டுபிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஆரோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம என் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எப்படி சமப்புள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் இங்கே 2Pன்ற மாதிரி இங்கே எம் மடங்குன்னு சொல்கிறாங்க இங்கே இப்போ 2P போல் இங்கே எம் மடங்கு இருக்குது இங்கே பி ஆனால் இங்கேயும் பிஏ தான் ஸோ சேம் ப்ராசஸ் அதே மாதிரி எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர் பை 100 இங்கேயே தான் இங்கே நம்ம வந்து பின்னு போட்டோம் அந்த பிக்கு பதில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா P of M -1 அதே தான் சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் வந்து இங்கே என்ன 2 மடங்கு பார்த்தோம் இங்கே M மடங்குக்கு பார்க்குறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா M -1 இன்ட்டு N ஈக்குவல் டு N அப்படின்னு வரும் ஆப்ஷன் சி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் பாருங்கள் ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920 ஆக மாறுகிறது வட்டி விகிதம் 3% உயர்த்தப்பட்டால் கிடைக்கும் தொகை என்ன ஆக்சுவலாக பாருங்கள் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் அமௌண்ட் 800ன்றது அது 3 ஆண்டுகளில் எப்படி மாறுது அப்படின்னா 920 மாறுது ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு 120 டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன வட்டி நமக்கு தெரியாது அந்த வட்டியோட மேலும் 3% கூட்டுனா அந்த தொகை எப்படி இருக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஃபோர்த் சம் ஸோ பாருங்க பின்றது 800 டோட்டல் அமௌண்ட் 920 எடுத்துட்டாங்க R1 நமக்கு தெரியாது அந்த R1ஓட அந்த 3% ஆட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுக்கான அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஏன் வந்து 3 இயர்ஸ் கொடுத்தாங்க ஸோ நமக்கு அஸ்யூஷுவல் ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஸோ வந்து நமக்கு 920 அப்படின்றது டோட்டல் அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் எஸ்ஐக்கு ஸோ 120 கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அந்த 800 இன்ட்டு 3ன்றது என்ன R1 by 100 ஏன் அப்படின்னா வந்து R1 வச்சுக்கலாம் ஸோ நமக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளை 120 இன்ட்டு 100 கீழே இருக்க மேலே போயிடும் மேலே இருக்கிறது கீழே அப்படியே 800 இன்ட்டு 3 ஈக்குவல் டு R1 ஸோ நம்ம இங்கே 20 கேன்சல் பண்ணிடலாம் அண்ட் தென் 4 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 டேபிளில் பண்ணியிருக்கேன் 1 டைம் இது 40 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகைன் வந்து 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா இது 1 டைம் வரும் இது 10 டைம் வரும் அது 8 வந்து 4 டேபிளில் பண்ணும்போது இங்கே 40 டைம்ஸ் இங்கே 10 இங்கே 2 ஸோ அகைன் 1 5 ஸோ வந்து R வந்து 5% அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ ஆரோட 3% கூட்டணும் ஸோ 8% ஸோ இந்த 800க்கு இந்த 3 இயர் R1க்கு பதிலாக ப்ளஸ் 3 போட்டு 8% கண்டுபிடிச்சிருக்கோம் பை 100 ஸோ நமக்கு வந்து 20 கேன்சல் ஸோ 8 இன்ட்டு 64 வரும் 64 இன்ட்டு 3 192 ஸோ அவங்க கேட்ட டோட்டல் அமௌண்ட் கேட்டிருந்தாங்க ஸோ 800ஓட அந்த 192 ஆட் பண்ணோம் அப்படின்னா 992 வரும் ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 992 ஸோ பாருங்கள் ஆப்ஷன் பி இதுதான் அதுக்கான ஆன்சர் கரெக்டு ஸோ ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் ஃபிஃப்த்து சம் பாருங்கள் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ருபீஸ் 5x ஸ்கொயர் yx for 4xy years at 4y% per annum ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் இது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து n கொடுத்துட்டாங்க இது r கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு அஸ்யூஷுவல் ஃபார்முலா தெரியும் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஸோ எஸ்ஐ தான் கண்டுபிடிக்க போகிறோம் பின்றது வந்து 5x
ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது. எண்ணுக்கு வந்து 4xy இருக்குது. 6 இடத்துல 7y% கொடுத்துருந்தாங்க 100. ஸோ நம்ம வந்து இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 டைம் அப்படின்னா இது வந்து 20 டைம்ஸ் வரும். ஏன்னா இதுக்கு 0க்கு 2. ஸோ அகைன் 4 டிப்பில் 1 டைம்னா 5. ஸோ இங்கே எண்ணுக்கு 7 இருக்குது, 5 7/5. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் க்யூபு, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, சரி ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு பார்த்தா ஒய் பவர் 4. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் பவர் 4. ஏன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸு, சரி இங்கே ஒரு ஒய், இங்கே ஒரு ஒய். ஸோ ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 7/5 எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் பவர் 4. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அனிதா என்பவர் 15% வட்டி விகிதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெறுகிறார். 2 வருடம் முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளவு? ஸோ பாருங்க, அவங்க வந்து 5000 ரூபாய் கடன் வாங்குறாங்க. ஸோ அதான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு 6 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பர்சன்ட்டுக்கு வாங்குறாங்க? 15% வட்டிக்கு வாங்குறாங்க. எத்தனை வருடங்கள் அப்படின்னா 2 வருடம் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷினில் பாருங்கள், செலுத்த வேண்டிய வட்டி தொகை, வட்டி அப்படின்னா நமக்கு தனி வட்டின்னு தெரியும். ஸோ எஸ்ஐ அமௌண்ட் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ஃபார்மில் நமக்கு தெரியும். ஸோ 5000 2 வருஷம் 15%, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 5000 2 வருடங்கள் 15%. ஸோ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 50 × 2 × 15. ஸோ 2 × 15 30. ஸோ 50 × 30 5 × 3 15. இங்கே ஒரு 0 இங்கே 0. ஸோ 1500 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் 7th சம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரூபாய் 7200க்கு ஆண்டு வட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 12.75 12.3/4% கொடுத்துருக்காங்க. வருடங்கள்னு பார்த்தோன்னா அது மாதங்களாக கொடுத்துருக்காங்க. 9 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் நமக்கு தெரியும் 7200. அகெயின் வந்து மந்த் வந்து 9 மந்த்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இயராக கம்ப்ளீட் 9/12ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 12/3/4 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 12 × 4 அப்படின்னா 48 வரும், ப்ளஸ் 3 51/4. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7200 9/12 51/4 × 100 PNR/100ல ஃபார்முலா. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 3 டேபிளில் பண்ணியிருக்கேன். 9 வந்து 3 டைம்ஸில் போகும், 12 வந்து 4 டைம்ஸில் போகிறோம். அப்புறம் 4th டேபிள் அடிச்சிருக்கேன் 1 டைம் 18 டைம். ஸோ மேலே என்ன இருக்குது 18 × 3 × 51/4 இருக்குது. ஸோ அகைன் 18 வந்து 4 ஆனா 2 டேபிள் அடிக்கிறேன், 2 டைம்ஸ் அது 9 டைம்ஸ். ஸோ 9 × 3 × 51/2 அப்படிங்கும்போது 9 3s are 21 × 51/2. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1377 வரும் பாருங்கள். 27 × 51 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பை 2 அப்படின்னா இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 6 2s are 12, மிச்சம் 1 இருக்கும். 7 கீழே வந்துச்சு அப்படின்னா 8 2s are 16, மிச்சம் 1 இருக்குது. அகெயின் 7 இங்கே வரும், 8 2s are 16 1 இருக்குது. ஸோ நம்ம 0 போட்டு முடிச்சிடலாம். 5 2s are 10. அதனால தான் 688.5 rupees அப்படின்னு வரும். இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டுக்கு X% வட்டி விகிதம். ஸோ வட்டி விகிதம் X% கொடுத்துட்டாங்க. ஆண்டுகள் X ஆண்டுகள், தனி வட்டியாக கிடைக்கும் பெரும் அசல் தொகை எவ்வளவு பார்த்தீங்களா? தனி வட்டி X கொடுத்துருக்காங்க, ஆண்டு X, வட்டி விகிதம் X%. அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா அசல், அதாவது பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்காங்க, அசல் தொகை அப்படின்னா. ஸோ பாருங்கள், ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க X, N X கொடுத்துட்டாங்க, R வந்து X%. ஸோ P கேட்டிருக்காங்க. ஸோ SI ஈக்குவல் டு PNR/100 நமக்கு தெரியும். ஸோ நமக்கு Xன்ற இடத்துல வந்து நம்ம எஸ்ஐக்கு X போட்டுருவோம், P தெரியாது. ஸோ Nக்கு X தான், Rக்கு X தான். ஸோ நம்ம P தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கீழே இருக்க 100 மேலே போய் X × 100/X × X. ஸோ X 100/X, அதான் P. இதான் இதுக்கான ஆன்சர். X இங்கே இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். 9th சம் வந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5600 ஆண்டிற்கு 6% வட்டி விகிதத்தில் 6720 உயரும்? பாருங்க, ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க P அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, அது டோட்டல் அமௌண்ட் 6720 மாறுது. ஸோ இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ மாறுது அப்படின்னா அது வந்து எத்தனை வருடத்தில் மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், P கொடுத்துட்டா டோட்டல் அமௌண்ட்டு, R கொடுத்துட்டாங்க, என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நம்ம தனி வட்டி SI கண்டுபிடிக்கணும். அதனால டோட்டல் அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல், அதான் வந்து 6720 மைனஸ் 5600. ஸோ வந்து நமக்கு 1120 வரும். நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ Pயோட வேல்யூ N
தெரியாது, என்ன கண்டுபிடிக்கணும், R/100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து 1120 100 மேலே போயிடும், 5600 6 கீழே வந்துடும். ஸோ இங்கே இருக்க 20 இங்கே இருக்க 20 கேன்சல் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து டேபிள் அடிக்கலாம். ஃபோர்த் டேபிள் அது 14 டைம்ஸ் வந்து 280 வரும் நமக்கு. அகெயின் வந்து நம்ம எப்படி அடிக்கிறோம், 7 டேபிள் அடிச்சிருக்கோம். ஏன்னா பாருங்கள் 7 2s are 14, 2 டைம்ஸு. இங்கே வந்து 28ன்றது 4 டைம்ஸில் வரும். ஸோ 4 இங்கே இருக்க 0. ஸோ அகெயின் வந்து இதை வந்து நம்ம எப்படி அடிச்சிருக்கோம் அப்படின்னா 1 டைம். ஸோ வந்து 40 வந்து 20 டைம்ஸில் வரும் நமக்கு. ஸோ 20/6. ஸோ நம்ம வந்து 20/6 அப்படின்னா வந்து நம்ம இதை வந்து 10 டைமும் இதை 3 டைமும் அடிக்கலாம். ஸோ 10/3ன்றது 3 1/3 இயர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு இங்கே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கேல்குலேஷன் போடும்போது 11th சம் நான் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் 10th சம் பார்த்தேன். ஸோ 11th சம் பார்த்து 10th சம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் சம் வந்து 10ன்னு போட்டு எழுதுனது வந்து 11th சம் பார்த்து நான் சம் எழுதிட்டேன். ஸோ பாருங்கள், 11th சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7500க்கு 8% தனி வட்டி விகிதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. பாருங்கள், ஆக்சுவலாக அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட்டு வந்து கொடுத்துட்டாங்க 8%. எண் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வருடம் ப்ளஸ் 6 மாதம், அதாவது 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம அஷ்யூஷுவல் எழுதுகிற மாதிரி தான். ஸோ 7500, R வந்து 8%, N வந்து 1 year + 6 monthsனால் 1 yearக்கு 1, 6 months 6/12 இருக்கலாம், 1 time 2. ஸோ 1 × 1/2ங்கும் போது 1 × 2 2 + 1 3/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா S = P/100. ஸோ நமக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு 3/2, 8/100னா 8/100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 75 × 3 × 4 வரும். 3 × 4 12. ஸோ பாருங்கள், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 900 வரும். ஸோ ₹900 தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் 10th சம். ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களுக்கு ஆண்டிற்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி. இங்கே எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 10,950. அந்த அசலுக்கு வந்து நாட்கள் இயர் வந்து நமக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா எண் வந்து நமக்கு டேஸாக கொடுத்தாங்க 42 டேஸ்ன்னு சொல்லிட்டு. பர்சன்ட் 10% கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கோம் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ வந்து என்ன அமௌண்ட்டு, என்னோட டேஸு, ஆர்க்கான பர்சன்ட், எஸ்ஐ வந்து கண்டுபிடிக்குவோம். ஸோ P/100 தான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு 42/365. ஏன் அப்படின்னா டேஸ் கொடுத்துட்டாலே நம்ம என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதோட நம்ம ஃபுல் டே 365 டேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நம்ம அதை எழுதிக்கணும். ஸோ 42/365 × 10/100. ஸோ இங்கே இருக்க 0, இங்கே இருக்க 0, இங்கே 2 zeros கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் இதில் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 டேபிள் அடிச்சு கொடுக்கலாம். 5 டேபிள் அடிச்சு கொடுத்தா 73 வரும். இங்கே வந்து 2 டைம்ஸு, இங்கே வந்து 2 டைம்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து 1 டைம் வரும், மிச்சம் 4. ஸோ 9, 2 9 73 வரும். ஸோ 1 டைம் 3 டைம் பாருங்க, 73 × 3 219. ஸோ மேலே 2 × 42 மட்டும் தான் இருக்குது. சாரி 3 × 42 இருக்குது. ஸோ 42 × 3 அப்படின்னா 126 rupees வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து 12th சம் பார்க்கலாம். 12th சம் பாருங்கள், ஓர் அசல் ஆனது 2 வருடங்கள் 9/4 மடங்காக ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆக்சுவலாக ஒரு அசல் தான், அதாவது ஏதோ ஒரு அமௌண்ட்டு, அது வந்து என்ன ஆகுதுன்னா 2 இயர்ஸில். ஸோ வந்து என்ன 9/4 மடங்காகுது. மடங்குன்னு கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், மடங்கு -1 × 100 இந்த கொடுத்துருக்க வேல்யூ, இப்படி தான் நம்ம எப்பயுமே எழுதுவோம். அது எவ்வளோ சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், என் வந்து 2 இயர்ஸ், மடங்கு 9/4 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம மடங்கு -1 × 100 கிவன் வேல்யூ. ஸோ மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9/4 -1 × 100/2. ஸோ இந்த 4 இங்கே வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் அப்படின்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 9 - 4/4, 9 - 4னா 5. ஸோ 100னா 5 × 100 500. ஸோ இந்த 4/2 அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டிவைடாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ரெசிப்ரோக்கில் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ பாருங்கள், தலைகீழ் இது வரும். ஏன்னா வந்து 2/1 அப்படின்றது வந்து இங்கிட்டு வரும்போது 1/2 மாறிடும். அதனால தான் இங்கே 2 கீழே வந்திருக்கு பாருங்கள், 1/2 வரும். ஸோ 500 × 1 வந்து 500, 4 × 2 8. ஸோ நம்ம வந்து டிவைட் பண்ணோன்னா பாருங்கள், 500 பண்ணால் 62 வரும் /4/8. 62 4/8. இதை டிவைட் பண்ணலாம் 1 டைம் 2 டைம், 62 1/2% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு 13th சம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு தொகையான வருட வட்டி முதல் 2 ஆண்டுகளுக்கு 4% ஆகவும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 6% ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு மேல் 8% ஆகவும் உள்ளது. பார்த்தீங்கன்னா ஒரு தொகைன்னு கொடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு
4% ஆகுதான். நெக்ஸ்ட்டு 4 வருடத்துக்கு 6% ஆகலாம். 6 வருஷத்துக்கு மேலே 8% இருக்குன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கான 9 வருட காலத்திற்கான தனி வட்டி தொகையை 1120 பாருங்க, 9 வருஷத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. இதான் வந்து தனி வட்டின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தால் அதோட தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 இதாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸு, அப்புறம் 4 இயர்ஸு, அப்புறம் மொத்தமாக வந்து 6 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ அதை எப்படி எல்லாம் பாருங்கள், P × 4 × 2 சாரி ஃப்ரெண்ட்ஸ், P × 4 × 2 × by 100. ஏன் அப்படின்னா P நமக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 2 வருடங்கள் 4%, அதான் பாருங்கள் 4% 2 வருடங்கள். அதே மாதிரி இங்கே நம்ம 6%, ஆக்சுவலாக இது வந்து 6 வருடங்களுக்கு மேல். ஆக்சுவலாக சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன வரும் அப்படின்னா 6 வருடங்கள் கரெக்டு தான், இல்லை 8%, 8 × 3 வரும். இங்கே ஏன் 8 × 3 வருது அப்படின்னா இங்கே பாருங்கள் 4 × 2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் 4%. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க 4 ஆண்டுகள் 6%. ஸோ 4 ஆண்டுகள் 6%. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க பாருங்கள் 6 வருடத்துக்கு மேல் 8%. ஸோ 8% போட்டுனா 6 வருடங்களுக்கு மேல் அப்படின்னா இங்கே எத்தனை வருஷத்துக்கு 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, 6. மொத்தம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ 9ல் 6 போச்சுன்னா 3 தான் இருக்குது. ஸோ அந்த மிச்சம் 3 தான் இது. by 100 எல்லாமே அதே தான். நம்ம மொத்தம் 9 வருஷத்துக்கு 1120. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 4 × 2 8p by 100, 6 4 24p by 100, 8 3 24. ஸோ 24p by 100 ஈக்குவல் டு 1120. ஸோ நல்ல வேலைக்கு சேம் நம்பராக இருக்கனால வந்துருச்சு. இல்லாட்டி அப்போயே அதனால தான் நான் பார்க்கல, இல்லாட்டி கொஞ்சம் பார்த்துருந்துருப்பேன் என்னன்னு சொல்லிச்சு. ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணலாம். ஸோ 24 8ங்கும் போது நமக்கு வந்து 4 4 8 8 8 16க்கு 6க்கு 1. ஸோ 56 p by 100. ஸோ நம்ம p தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 100 வந்து இங்கிட்டு போச்சு மல்டிப்ளைல போகிறோம், 56 டிவைடில் வந்துடும். ஸோ பாருங்கள் 1120 × 100 by 56. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2000 ரூபாய் வரும். நான் வந்து 4th டேபிளில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ 14 டைம்ஸு, அதான் 280 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம 7th டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 280. ஸோ நம்ம வந்து 14 20 அப்படி நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 20 இருக்குது. 20 × 100 2000 rupees அப்படின்னு வந்துடும். இதான் 13th சம்முக்கான சொல்யூஷன். ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் நீங்கள் பிரித்து எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து தனித்தனியாக வட்டி கொடுத்துட்டாங்க. இந்த வருடத்துக்கு கொடுத்துட்டு தனி வட்டி மட்டும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது. அசலை காணுங்க. ஸோ இங்கே P கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க, எண்ணும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 விதமாக போடலாம், பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டோட்டல் அமௌண்ட்டு ஆர் வந்து 8%, என் வந்து 5 years, பி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் அமௌண்ட்டுங்கும் போது பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ தான், அதெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் 10,880. ஸோ எஸ்ஐ தான் வேணும் அப்படின்னா 10,080 ரூபாய், 10,080 மைனஸ் பி, இங்கே ப்ளஸ் பி வந்து இங்கே வரும்போது மைனஸ் பி ஆயிரும். ஸோ எஸ்ஐ = P/100 போது எஸ்ஐ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10,080 மைனஸ் பி, பி × 5 × 8, ஏன்னா வந்து 5 8/100. ஸோ இப்போ நம்ம வந்து 5 டேபிளில் போனால் 1 time 20 times. நம்ம அகெயின் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 4th டேபிளில் இது 5 times, அது 2 times. ஸோ P × 2/5 வரும். இங்கே வந்து 1080 மைனஸ் பி அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் பி இங்கே வரும்போது ப்ளஸ் பி ஆயிரும். ஸோ 1080 2p/5 ப்ளஸ் பின்னு வரும். ஏன் அப்படின்னா 2 × p வந்துடும் by 5. ஸோ இங்கே மைனஸில் இருக்க இங்கே ப்ளஸில் வரும். ஸோ நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்குன்றதுக்காக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 2p + 5p/5 வரும், அதான் 7p/5 வரும். ஸோ இதில் வந்து p தான் கண்டுபிடிக்கணும். ஸோ p வேல்யூ இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை, கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்க கீழே இருக்க 5 வந்து மேலே போயிடும், மேலே இருக்க 7 வந்து கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு 10,087 நம்ம வகுத்தோம் அப்படின்னா 1140 வரும். அதை 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 7,200 வந்துடும். இது இப்படியும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கிஷோப் அகாடமியில் சார் வந்து ஈஸியஸ்ட் ஃபார்மேட் சொல்லியிருப்பாங்க. அது வந்து என்ன, இந்த மாதிரி கேட்டாலே இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருப்பாங்க. P = 100 × A/100 + N × R அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்ற அமௌண்ட்டு 1080. ஸோ வந்து என் அண்ட் ஆர் வந்து என்ன தெரியும் 5 × 8 40, 100 + 40 140 வரும். நம்ம வந்து
சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு பாருங்கள் 144 × 100/2 அப்படின்னா 144 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 72 × 100 வந்து 7200 அப்படின்னு வந்துடும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தமே போட்டதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் இது உங்களுக்கு ஞாபகம். சப்போஸ் இது மறந்துருச்சு அப்படின்னா தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெகுலர் மெத்தடும் எப்பவுமே நீங்கள் ஷார்ட்கட்டு ஃபார்முலா வச்சு நீங்கள் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் வந்து உங்களுக்கு இது மறந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சப்போஸ் இது வந்து மறந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நல்லா போடவே முடியாது. இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுமாக வச்சு போட்டு பார்த்துட்டே இருக்கணும். டைம் நமக்கு டிலே ஆகும். சரி எக்ஸாம் பார்க்கலாம். 15th சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 வருடங்களில் ரூபாய் 10,400ஆகவும் 3 ஆண்டுகளில் 9,440ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மதிப்பு என்ன? பாருங்கள், ஒரு அமௌண்ட்டு அது 3 இயர்ஸில் 5 இயர்ஸில் வந்து 10,400 3 இயர்ஸில் வந்து 9,440 இருந்துச்சுன்னா அதோட ஆக்சுவல் அமௌண்ட் என்ன, அசல் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க எழுதிக்கலாம். 10,400ன்றது 5 வருஷத்துக்கு, இது வந்து 9,440ன்றது 3 வருஷத்துக்கு. ஸோ 5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தை ஃபஸ்ட்டு கழிக்கலாம். ஸோ 10,400லேருந்து 9,440 கழிச்சோம் அப்படின்னா 960 வரும். ஸோ 960. ஸோ 2 இயர்ஸ்க்கு. ஸோ 1 இயரை நான் பை 2 பண்ணும்போது 418 வந்துடும். ஸோ இது வந்து 1 இயருக்கு 480 அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 480 × 5னா 48 × 5னா 240 வரும். இங்கே ஒரு 0. ஸோ 2,400 வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு 2,400 டோட்டல் அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து நமக்கு அஸ் யூஷுவல் அதே தான். எஸ்ஐ வேணும் அப்படின்னா எப்படி டோட்டல் அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். ஸோ இதுதான் நம்ம பண்ணுவோம். இங்கே நமக்கு என்னென்னா பிரின்சிபல் தான் வரணும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து எஸ்ஐயோட வேல்யூட மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து நமக்கு பண்ணும்போது 8,000 ரூபாய் வரும். இங்கே 8,000 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 16th சம் பார்க்கலாம். பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் ரூபாய் 8,880ஆகவும் 4 ஆண்டுகளில் 7,920ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மட்டும் வட்டி விகிதம். மேலே என்ன கேட்டாங்க? அசல் மட்டும் கேட்டாங்க. அதோட இங்கே வட்டியும் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். சேம் மெத்தட் தான். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ண முடியும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், எது பெரிய நம்பரோ அதில் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 8,880 6 இயர்ஸ்க்கு, 7,920 4 இயர்ஸ்க்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதுலேருந்து இதை தான் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 6 வந்து 4 போச்சு அப்படின்னா 2 இயர்ஸு. அதே மாதிரி 8,880லேருந்து 7,920லேருந்து மைனஸ் பண்ணோம். அதே 960 தான் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ 480 டேரக்டாகவே போட்டுறோம் நம்ம. ஸோ 1 இயருக்கு 480 அப்படின்னா இங்கே இப்போ 6 இயர்ஸ் பெருசாக இருக்குது. நம்ம 4 இயர்ஸ்க்கு போயிடலாம் நம்ம. ஸோ 4 × 480 அப்படின்னா 1,920 வரும். ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து 1,920 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா 6,000 வந்துடும். ஸோ இதான் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ வந்து 7,920லேருந்து 1,920 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6,000 வரும். ஏன்னா வந்து 0க்கு 2ல் போச்சுன்னா 0, 9 0, 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ 6,000. ஸோ நமக்கு என்ன தெரியும்? PNR/100. ஸோ பியோட வேல்யூ நம்ம இப்போ தான் பார்த்தா 6,000 ரூபாய். என் வந்து நமக்கு தெரியும் 4 இயர்ஸ். 6 தான் தெரியாது. நம்ம எஸ்ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? 1920. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை. இங்கே இருக்கிற ஒரு போச்சுன்னா அங்கே மேலே போயிடும், கீழே இருக்கிற கீழே வந்துடும். ஸோ வந்து 1920 × 100/6,000 × 4. ஸோ எல்லாமே சிம்பிளி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8% வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 4th டேபிளில் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் 6 டேபிளில் பண்ணியிருக்கேன், 6 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்ம 6 3s 18க்கு 3 டைம்ஸு. ஸோ 1 இருக்குது, 6 2s 12, ஸோ 32. அப்புறம் 4th டேபிள் 8 டைம்ஸு. ஸோ 8%. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், P = 6,000, R = 8% அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 17th சம் பார்த்தோம் அப்படின்னா 10 வருடங்களில் ஒரு தொகை 2 மடங்கு ஆகிறது எனில் வருடத்துக்கு தனி வட்டி காணுங்க. நம்ம ஆல்ரெடி மடங்கு வச்சு பார்த்தோம். ஸோ மடங்கு அப்படின்னு எண் வந்து என்ன கொடுத்துருக்கான்? இப்போ 10 இயர்ஸ் கொடுத்துருக்கான். மடங்கு 2. மடங்கு அப்படின்னா மடங்கு -1 × 100/given value. ஸோ 2 - 1 வந்து 1 தான். ஸோ அதே 100/10. ஸோ 100/10 அப்போ 10% வந்துடும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 18th சம் பார்க்கலாம். 18th சம் பாருங்கள். 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி விகிதம், மொத்த தொகை ரூபாய் 11,800, அழிக்கும் அசலை காண்க. இப்போ தான் பார்த்தா டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு நமக்கு பிரின்சிபல் கேட்குறாங்க. நமக்கு R கொடுத்துட்டாங்க, எண்ணும் கொடுத்துட்டாங்க. எண் வந்து 3 ஆண்டுகள் எண். ஸோ பாருங்கள்,
டோட்டல் அமௌண்ட்டு 11,800, ஆர் வந்து 6%, n 3 years அப்படின்றது. ஸோ நான் வந்து 100 into a by 100 plus r into n. ஸோ வந்து r into n 6 into 3, 6 into 3 வந்து 18, 100 plus 18 118. மேலே வந்து இது பண்ணும்போது அப்படியே வந்து ஒன் டைம் வந்துடும் 00. ஸோ இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20 இருக்கும். 10,000 rupees. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 19th சம் பார்க்கலாம். தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? ஆக்சுவலாக இது வந்து இந்த 2024 கேட்ட குரூப் 2 கொஷின் நினைக்கிறேன். இது ஐ திங்க் குரூப் 2. ஸோ பாருங்கள், நமக்கு எப்பயுமே வந்து இரட்டிப்பாகும்போது ஒன்று ரேட்டு கேட்பாங்க, இல்லாட்டி இயர் கேட்பாங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், தனி வட்டி மூலம் அசல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம அசல் எப்பயுமே நம்ம எடுத்துக்க கூடாது. மடங்குன்னு கேட்டாலே இந்த கொடுத்துருக்க வேல்யூ, அதுக்கப்புறம் அதை என்ன மடங்கு கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்கள், மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க? 2 மடங்கு. ஸோ மடங்கு -1 into 100, கிவன் வேல்யூ என்ன 8, ஏன்னா 6% வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 - 1 வந்து 1 into 100னா 100/8. ஸோ இதை நம்ம வந்து 50/4 அது 25/2 அதே சிம்பிள் பண்ணால் 2 1/2 அப்படிங்கிறதுலாம். இது வந்து நமக்கு என்ன இயரில் இருக்குது, ஆனால் அவங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாதமில் கேட்டிருக்காங்க, மந்தில். ஸோ இயரை வந்து நம்ம மந்தாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டால் நமக்கு அவ்வளோ ஆன்சர். ஸோ பாருங்கள், 1 இயருக்கு நமக்கு 12 months தெரியும். ஸோ 12 இயருக்கு 12 into 12 144 months. ஸோ 1/2 அப்படின்னா அரை வருஷம்னா பாதி வருஷம்னா 6 மாதம். ஸோ 144 + 6னா 150 months. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் நமக்கு. பாருங்கள், 150 months. 150 months. Next 20 question. Final question, simple interest topic. So find the amount to be received after 2 years, 6 months at the rate of interest 5% per annum of simple interest on some rupees 6,400, 6,400. ஸோ பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு 5% தனி வட்டிக்கு சொல்கிறாங்க. ஸோ தனி வட்டி 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2 years கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகளுக்கு மற்றும் 6 மாதம். ஸோ 2 years + 6 months 2.5 years. ரூபாய் வந்து 6,400. ஸோ பெற்ற தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், நமக்கு தொகை கேட்டிருக்காங்க, வட்டி இல்லை, தொகை. ஸோ வட்டி கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஆட் பண்ணி மொத்த தொகை கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், பெறப்பட்ட தொகை மாதிரி இப்படி கேட்டாங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா சிலருக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன இங்கே பாருங்கள், இது கம்மியாக இருக்குது, இதாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இது இதாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. பாருங்கள், 6,400 5%. n வந்து 2 years 6 months அப்படின்னா 2 6/12. ஸோ 1 time 2 times. ஸோ 2 into 2 4 + 1 5/2. ஸோ PNR/100 P-யோட வேல்யூ 5 5/2 5/100. ஸோ வந்து 2020 1 time 32. ஸோ 32 into 5 into 5னா 32 into 25. ஏன்னா 5 into 5 25. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 800. 32 into 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 800 வருது. டோட்டல் அமௌண்ட் வந்து 800 + 6400. அதான் 6,400 நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 7,200 தான் வருது. ஏன் அப்படின்னா பாருங்கள், பெறப்பட்ட தொகை அவங்க வந்து தனி வட்டி அசல் கேட்கல, பெறப்பட்ட தொகை. அப்போ பெறப்பட்ட தொகைனா மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு நம்ம பிரின்சிபலோட நம்ம கூட்டிக்கணும் டோட்டல் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் 21 சம் பாருங்கள், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நமக்கு செஷன் வந்து part 6 to part 10 இருக்குது பார்த்தீங்கன்னா, டாப் 5 சம்ஸ் அதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்சிஎம் ஆஃப் P² - 3P + 2 P² - 4 எல்சிஎம் மீப்போமா. ஸோ எல்சிஎம் இந்த மாதிரி வச்சுன்னா நம்ம T மெத்தட் போடுவோம். ஸோ வந்து 2 P² 2 தான். ஸோ இங்கே பார்க்க -3 வரணும். ஸோ வந்து பாருங்கள், -1 + -2னா மைனஸ் இன்ட்டு மைனஸு, அதாவது இங்கே பாருங்கள் -3 இருக்கா பாருங்கள், -3னா -1 -2 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே வந்து 1 into 2 2. ஸோ நம்ம கரெக்டாக பிரிச்சுருக்கோம். கீழே வந்து P² - 4 இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா A² - B² இருக்குது. இதை 2² எழுதலாமா? A² - B² A + B into A - Bன்னு சொல்லுவாங்க. ஸோ P + 2 P - 2. எல்சிஎம் அப்படின்னா நம்ம காமன் டேர்ம் எழுதணும், காமன் டேர்ம் இல்லாமல் இருக்க டேர்மும் எழுதணும். அதுதான் எல்சிஎம். ஸோ வந்து காமனாக என்ன இருக்குது, P - 2 இருக்குது. அதெல்லாம் மிச்சம் என்ன இருக்குது, P - 1 இருக்குது, P + 2 இருக்குது. ஸோ P - 1 P - 2 P + 2. ஸோ P - 1 எழுதிட்டோம். P - 2 P + 2 எப்படி இருக்குது அப்படின்னா அகெயின் A - B into A + B அப்படின்றது A² - B² எழுதலாமா?
ஸோ பி ஸ்கொயர் -4 ஏன் அப்படின்னா வந்து ஸ்கொயர் 200 ஸ்கொயர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதே டேர்ம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு வந்து அது காமன் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா டேர்ம் என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இதே மாதிரி சேமாக வருமானு கேட்டால் வராது, சில சேஞ்ச் ஆகி தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும் நமக்கு. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், p -1 p ஸ்கொயர் -4. மேபி சில கொஷினில் ஒரு கொஷின் எப்படி கொடுத்துருப்பாங்க, இன்னொரு கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பி ஸ்கொயர் -2 ஸ்கொயர் அப்படின்னு இதே சம அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து 2 கொஷின் ஒரே மாதிரி தான், ஆனால் பட் இதை மட்டும் இந்த மாதிரி ஒரு கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ரெண்டுமே ஒரே இது தான். நெக்ஸ்ட் 22 பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஏபி வந்து 5:9 சொல்கிறாங்க, பிசி வந்து 4:7 அப்படின்னா ஏபிசி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரேஷியோவில் இருக்கிறது. ஸோ பாருங்கள், ஏ 5:9 பிசி 4:9 ஏபிசின்னு சொல்லிட்டு 5:9 4:7. ஆக்சுவலாக இங்கே இருக்க டேர்முக்கு வந்து இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிறது அப்படி எழுதிடுவோம். ஸோ 9 நாள் 9 இங்கேயும் அப்படி தான் வேக்கண்ட் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது எழுதிக்குவோம். ஸோ 4 5 × 4 20, 9 4 36, 9 7 63. ஸோ ஆன்சர் வந்து 20:36:64. சரி 63. ஸோ 20:36:63. 22 பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சதவீதத்தில் மாற்றுக, அதாவது கொடுத்துருக்கிறது சதவீதம் மாற்ற சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா 200 ml in 2 liters, அதாவது பாருங்கள் 200 ml வந்து எதில் இருக்குன்னா 2 லிட்டரில் இருக்குது. 2 லிட்டரில் 200 ml எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் 2 லிட்டரில் 200 மில்லி லிட்டர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவே வந்து பெரிய அமௌண்ட்லேருந்தா சின்ன அமௌண்ட்டு கேட்பாங்க. இப்போ வந்து 1 கிலோ இருக்குன்னா 1 கிலோவில் 100 கிராம் எவ்வளோன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ 2 லிட்டரில் 200 ml எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேமாக வந்து யூனிட்ஸை மாற்றிக்கணும். ஏன்னா இங்கே பாருங்க மில்லி லிட்டரில் இருக்குது, இங்கே லிட்டரில் இருக்குது. ஸோ வந்து நம்ம சேமாக யூனிட்ஸ் மாற்றிக்கணும். ஸோ வந்து நமக்கு 1 லிட்டர்ன்றது 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ பாருங்கள் 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டர். ஸோ 2 லிட்டர் வந்து 2000 வந்துடும். ஸோ வந்து இப்படியும் எழுதலாம் பை. ஸோ 200/2000 ஏன் அப்படின்னா 200 மில்லி லிட்டர், இது 2000 மில்லி லிட்டர். பர்சன்டேஜ்னால் × 100, இங்கே 20 இங்கே 20 கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து 2க்கு 2க்கு கேன்சல் ஆயிரும். ஸோ எப்படி இருக்குன்னா 100/, ஏன்னா மேலே 1 இருக்கும், ஏன்னா மொத்தமாக அது 200 இது பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து 100, கீழே 10 இருக்கும். ஸோ 100/10னா 10% தான், ஏன்னா 0க்கு 0. ஸோ 10% இப்படி தான் நம்ம வரும். நெக்ஸ்ட் வந்து 24th சம் பாருங்கள், இது ரீசனிங்கில் வரும். பாருங்கள் ABCDEன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏக்கு P1, பிக்கு Q2, சிக்கு R3, டிக்கு S4, ஈக்கு T5 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்னா Q2BFV7A இதுக்கு வந்து எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா பாருங்கள், ஏக்கு வந்து எது ஈக்குவல்னா P1, பிக்கு Q2, சிக்குன்னா R3, டிக்கு S4, ஈக்கு T5. இந்த மாதிரி அடுத்து FGHன்னு வரும். இங்கே எப்படி இருக்கு பாருங்கள், PQRSTUVX இந்த மாதிரி போகும். ஸோ FGH அந்த மாதிரி லெட்டர் பாருங்கள் 1 2 3 4 5னா 6 7 8 அப்படி தான் நம்ம போயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா Q2 கேட்டிருக்காங்க. Q2 வந்து என்ன இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ Q2க்கு நேராக B இருக்குது. நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன Q2. ஸோ B Q2, Fக்கு நம்ம இங்கே என்ன U6. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், V7 இருக்குது. V7க்கு நேராக என்ன இருக்குது, G இருக்குது. ஸோ G. ஏக்கு நேராக என்ன இருக்குது, P1 இருக்குது. ஸோ BQ2 U6 GP1 BQ2 இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகலாம். ரீசனிங் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட்டில் இந்த மாதிரி கொடுக்குறது கொஞ்சம் குழப்பம். ஸோ நல்லா ஈஸியான சம் தான், நான் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்போ இந்த மாதிரி சேம் டேர்ம், ஏன்னா வந்து இங்கே பார்த்தா பிக்கு Q2 அகைன் ஒரே டேர்ம் 2 தடவை அந்த மாதிரி வர மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் குழப்பம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் செகண்ட் ரீசனிங் என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள் இங்கே வந்து 9 இருக்குது, 28 இருக்குது. இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 126 இருக்குது, 217 இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஏதாவது ஸ்கொயர் இருக்கா, 2 ஸ்கொயர்னால் 4 இருக்கும், 3 ஸ்கொயர் 9 சரிங்க ஸ்கொயராக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் 28 இருக்குது, ஸ்கொயர் கிடையாது. 126 இருக்குது, அதுவும் ஸ்கொயர் கிடையாது. 217 அதுவும் கிடையாது. ஸோ ஸ்கொயரில் இல்லை. இது க்யூப்லேயும் நமக்கு வந்து இங்கே சரி க்யூப் அப்படின்னா வந்து 28 இருக்குது, 27 3 க்யூபுக்கு வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 216 இருக்கணும், 217 இருக்குது. ஸோ இது ஸ்கொயராகவும் இல்லை க்யூபாகவும் இல்லை. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்கள் இது வந்து 9 இருக்கா, 9 வந்து 2 க்யூப் + 1 எழுதலாமா,
28 வந்து 3 cube + 1 எழுதலாமா? ஏன்னா 2 cube 8, 8 + 1 9. இதே வந்து 28 3 cube 27 + 1 28. ஸோ 2 cube 3 cube பாருங்கள். 9 வந்து 8 + 1, அதாவது 2 cube + 1. 28 27 + 1 3 cube + 1ன்றது. நெக்ஸ்ட் எனக்கு 126 இருக்குது. 126 125 + 1 எழுதலாமா? 5 cube + 1. 270 216 + 1 6 cube + 1. மிச்சம் நடுவில் என்ன இருக்குங்கன்னா இங்கே வந்து 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. மிச்சம் வந்து இங்கே என்ன வரணும்? 4 தான் வரணும். 4னா 4 cube + 1 அப்படின்னா 64 + 1 65. ஸோ ஆன்சர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 65. ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி எழுதிட்டு நான் இது பண்ணேன். அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து அப்போதைக்கு போடும்போது கிட்டத்தட்ட நமக்கு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து வீடியோ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். நான் கொஷின் எடுக்கும்போது நம்ம வந்து அப்போ எழுதலாம். கொஷின் எடுத்ததுக்கப்புறம் நான் டெஸ்ட் மாதிரி தான் இது எழுதினேன். ஸோ அப்படிங்கும்போது இப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டைம் சேவ் ஆகுமே அப்படின்றதுக்காக வந்து இது மாதிரி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி நம்ம ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 15 sums, அதுக்கப்புறம் 10 sums அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீக் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீக் 2 ஃப்ரீ டெஸ்ட்டு முடிச்சாச்சு மேக்ஸுக்கு. அந்த லைட் டெஸ்ட்னா நம்ம ஜிஎஸ் தமிழும் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ வந்து வீக் 3 வந்து எப்படி அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ.